ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற பட்டியலிடுகிற ஆவிக்குரிய வரங்களின் ஆழங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். வரங்கள் என்று சொன்னால் ஹரிஸ்மா என்று சொல்லி கிரேக்க சொல்லிலே அழைக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்கள் என்று சொன்னால் பியூனிமாடிகோஸ் என்று சொல்லி அந்த வார்த்தையானது குறிப்பிடுகிறது. தகுதியினுடைய அடிப்படையில் ஆண்டவர் இந்த வரத்தை வழங்குகிறதில்லை. மனித விருப்பங்களின் அடிப்படையிலும் ஆவியானவர் இதை கொடுப்பதில்லை. இது ஆன்மீகமான ஒரு வரங்கள், ஆவியானவருடைய அனுக்கிரகம் என்றுதான் வேதம் இதை சொல்லுகிறது. அவர் தமக்கு சித்தமானவர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது நம்மை குறித்து நாம் நன்றாக தெரியும், யாருக்கு என்னென்ன வரங்களை கொடுக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். இந்த 9 வரங்களும் மாத்திரமல்ல, வேதத்தில் ரோமர் 12வது அதிகாரம் 6-8 வரையிலும் பவுல் அப்போஸ்தலனே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள் என்று ஊழியத்தை சொல்லுகிறார், பகிர்ந்து கொடுத்தலை சொல்லுகிறார், புத்தி சொல்லுதலை சொல்லுகிறார், தலைமைத்துவத்தை சொல்லுகிறார், இரக்கம் செய்தலை சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து இந்த 12வது அதிகாரத்திலேயே 28-30 வரையிலும் சொல்லும் பொழுதே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் என்று சொல்லி ஊழியங்கள், ஆளுகைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக புதிய ஏற்பாட்டில் 5 பகுதிகளிலே அநேக வரங்களை குறித்து சொல்லப்படுகிறது. வரங்கள் இத்தனை என்று சொல்லி நம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. எபேசியர் 4:11-13 வரையிலையும் சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11 போதிக்கிற வரம், உதவி செய்கிற வரம் என்று சொல்லி அங்கே பேதுரு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக வேதத்தினுடைய 5 பகுதிகளிலே இந்த வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடினால இத்தனை வரங்கள் என்று சொல்லி நாம் வகையறுக்க முடியாவிட்டாலும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் வரிசையாக சொல்லுகிற இந்த 9 வரங்களினுடைய ஆழங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆவியானவருடைய அனுக்கிரகத்தினால் கொடுக்கப்படுகிற இந்த வரத்தினால் ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கிற வசனம் என்கிற வரமானது கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய கிரியையினால் பேசப்படுகின்ற ஞானமுள்ள பேச்சைத்தான் ஞானத்தை போதிக்கும் வசனம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஒரு பிரச்சனையில் தேவனுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அதை சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்துத்தான் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஸ்தேவான் அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிறான். அவனை சுற்றிலும் அநேக வேதபாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், பவுல் என்று சொல்லக்கூடிய கமாலியலின் பாதத்தில் கற்றறிந்த அந்த சவுல் என்கிற வாலிபன் இருக்கிறான். இத்தனை பேர் இருந்த போதிலும் கூட அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொல்லப்படுகிறது. அத்தனையாக ஆவியானவரினால் நிறைந்து அந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்தை அங்கே ஸ்தேவான் பயன்படுத்துகிறான். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி அதே அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13-22 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது அங்கே இன்னொரு இடத்திலே அங்கே ஞானத்தை போதிக்கும் வசனத்தை யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு எருசலேம் சபையின் தலைவராக இருக்கிறார். அங்கே இப்பொழுது கிருபையினாலே யூதர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள், கிருபையினாலே புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள். புறஜாதிகளின் மத்தியில் பவுலும் சீலாவும் ஊழியம் செய்கிறார்கள். யூதர்கள் எப்பொழுதுமே புறஜாதிகளோடு கூட இணைந்து சாப்பிடுகிறதில்லை, அவர்களுடைய வீடுகளுக்குள் செல்லுகிறதில்லை. இப்படி அவர்களை மற்றவர்களை தீட்டாக நினைக்கிற காரியத்தின் நிமித்தமாக அங்கே பிரச்சனை உண்டாகிறது. பேதுரு கொர்நேலியு வீட்டில் போய் சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டார். ஆனால் இப்பொழுது யூதர்கள் தன்னோடு கூட இருக்கும்பொழுது அவர் மாயம் பண்ணினார் என்று பவுல் அப்போஸ்தலன் எதிர்க்கிறாரே. இப்பொழுது அந்த பிரச்சனை தலை தூக்கினபடினாலே எருசலேமினுடைய அந்த தலைமை சபையிலே பவுலும் சீலாவும் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே அங்கே ஒரு தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வழிகளையும் வார்த்தைகளையும் ஊக்கத்தோடு நாம் படிக்கிறதில், தியானிப்பதில், ஜெபிப்பதில் தான் இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி இந்த வரங்களை பெற்றுக்கொண்டு அங்கே அருமையாக
அங்கே யாக்கோபு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சிமியோன் முதல் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் எல்லாம் என்று சொல்லி அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். சிமியோன் புறஜாதிகளின் மத்தியிலையும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சிமியோன் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே உலக தோற்றம் முதல் தம்முடைய கிரியைகள் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்று அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றித்தான் அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அசூசியானவைகள் இரத்தத்தோடு புசிக்கக்கூடாது, விக்கிரக வழிபாடு கூடாது, பேசித்தனம் கூடாது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை எழுதி பவுலும் சீலாவின் கைகளிலே கொடுத்து, நீங்கள் எங்கெங்கெல்லாம் புறஜாதி பட்டணங்களில் போய் ஊழியம் செய்கிறீர்களோ அங்கே யூதர்கள் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் இந்த நிருபங்களை காண்பியுங்கள், கடிதங்களை காண்பியுங்கள் என்று அவர்களுடைய கரங்களிலே ஒரு நகல் கொடுத்து அனுப்பப்படுகிறது. இதற்கு வேதம் ஆழமாக தெரிந்திருக்கும் பொழுது என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் என்று இயேசு சொல்லுகிறாரே, அந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து சூழ்நிலைகளின் நிமித்தமாய் உண்டாகிற பிரச்சனைகளை அவர் மாற்றித்தர முடியும். அதனைத் தொடர்ந்து இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறதற்கு யாக்கோபு 1வது அதிகாரத்தில் அங்கே யாக்கோபுவே எழுதுகிறார். 5வது வசனம் 6வது வசனத்தில், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் என்று சொல்லி அங்கே யாக்கோபு கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுதான். ஞானம், தேவ ஞானத்தினால் நிறைந்து இந்த ஞானத்தை போதிக்கிற வசனத்தை, வரத்தை பயன்படுத்துகிறதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2வதாக அறிவை உணர்த்துகிற வசனம். இது மக்களை பற்றியும் சூழ்நிலைகளை பற்றியும் அல்லது வேதாகம சத்தியத்தை பற்றியும் அறிவை உண்டாக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால் அருளப்படுகிற ஒரு வார்த்தைகள். இது மக்கள் பற்றி சூழ்நிலைகளை பற்றி தெளிவாக சொல்லக்கூடும். இது தீர்க்க தரிசனத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 1 to 10 வரையிலும் பார்க்கும்பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே எல்லாரும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து தங்களுடைய ஆஸ்திகளினால் விற்ற பணத்தை வைக்கிறார்கள். அனனியா சப்பிரால் என்று சொல்லக்கூடிய ஒரு கப்புள், அவர்களும் தங்களுடைய ஆஸ்திகளை விற்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் பேசுகிறாங்க, நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை வைத்திடலான்னு சொல்லி. அவர்கள் பணம் தான், அவர்கள் அதை ஓப்பனாக பேதுருவினிடத்தில் சொல்லியிருக்கலாம், சபையினிடத்தில் சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்கிறது எடுத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி. அவர்கள் அதை ஒளித்து வைத்து விட்டு அங்கே அனனியா கொண்டு படைக்கும் பொழுது பேதுரு கேட்கிறார். அந்த அறிவை உணர்த்துகிற வரம் அவருக்குள்ளாய் கிரியை செய்கிறபடினால இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று சொன்னபோது அவர் ஆமாம் என்று சொல்லும்போது, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறதற்கு துணிகிறதென்ன? அந்த நேரத்தில் அவன் கீழே விழுந்து மரித்து போகிறான். அவனை தூக்கி கொண்டு அடக்கம் பண்ண செல்கிறார்கள். அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து அவளுடைய மனைவி வரும்பொழுதும் அவளும் அதே பாவத்தை செய்த பொழுது, நீங்கள் 2 பேரும் ஏமாற்றுகிறதற்கு ஒருமனப்பட்டதன என்று சொன்னபோது, உன் புருஷனை சுமந்து சென்றவர்களுடைய கால்கள் இங்கே வந்திருக்குதுன்னு சொல்லும்போது இவளும் கீழே விழுந்து மரித்து போகிறாள். அதாவது மனிதர்களுடைய இருதயத்தை, அவர்களுடைய சூழ்நிலைகளை அப்படியே தேவ ஞானத்தோடு வெளிப்படுத்துகிற, அறிவை உணர்த்துகிற வரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விசுவாசம் என்கிற வரத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். இது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டபடினால் நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவரே இயேசுவே தேவனால் எனக்கு நீதியாய் மாறிவிட்டார். அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற மாதிரி தான் என்னையும் பிதா பார்க்கிறார். என்னை பார்க்கும்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறபடினால என் இயேசுவினுடைய ஞானத்தினால், நீதியினால், மீட்பினால், பரிசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறேன், நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று வாழுகிற விசுவாசத்தை அல்ல. இந்த விசுவாசம் என்பது வரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது அசாதாரணமான அற்புதங்களை செய்கிறதற்கு தேவையான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. இது மலைகளை பெயர்க்கத்தக்க கூடிய ஒரு விசுவாசம். 1 கொரிந்தியர் 13:2 பார்க்கிறோம். இது அடிக்கடி மற்ற வெளிப்பாடுகளான சுகமாக்குதல், அற்புதங்களை நடப்பித்தல் போன்றவைகளோடு கூட இது கலந்து காணப்படக்கூடிய ஒரு வரமாக இருக்கிறது.
மத்தேயு 17:20 இயேசு சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தார் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் மார்க்கு 11 22 24 வரையிலும் இதே காரியத்தை இயேசு சொல்லுகிறார். லூக்கா 17:6 இயேசு சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அந்த காட்டத்தி மரம் உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே விசுவாசம் என்கிற வரம் வேறு, அடிப்படை விசுவாசம் என்பது வேறு. ஆகவே இந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரோடு கூட நாம் அநேக அற்புத அடையாளங்களை செய்து நாம் ஆண்டவருக்கென்று சபையில் ஒரு அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர்களாக நாம் காணப்பட முடியும். குணமாக்குகிற வரம், இந்த வரங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான சக்தியினால் சரீரத்தில் திரும்ப கொடுக்கப்படக்கூடிய ஒரு வரமாக இது காணப்படுகிறது. மத்தேயு 4 23 நம்ம 25 வரையிலும் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10 மத்தேயுவில் அப்போஸ்தலர் 3:6 வரையிலும் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே பேதுருவும் யோவானும் அங்கே செய்கிற அற்புதங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:30 இந்த குணமாக்கும் வரங்கள் சரீரத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்குகிறதற்கு ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிற வரத்தை குணமாக்கும் வரங்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு விசுவாசம் ஒரு அடிப்படை காரியமாக இருக்கிறது. அற்புதங்களை செய்யும் சக்தி இயற்கையினுடைய சாதாரண நிலையை மாற்றுகின்ற செயலைத்தான் அற்புதங்களை செய்கிற சக்தி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான சக்தியினால் செய்யப்படும் செயல்கள். இது சாத்தானுக்கும் தீய ஆவிக்கும் அது விரோதமான காரியமாக இருக்கிறது. மோசே செங்கடலை பிளக்கும் பொழுது முன்பாக செங்கடல் பின்பாக பார்வோனுடைய சேனை 2 பக்கமும் அவர்கள் மாட்டிக்கொண்டு அத்தனையாக திணறுகிற அந்த நேரத்தில் சாத்தான் நினச்சிருப்பான், ஜனங்களே சொல்கிறாங்க எப்படியாவது நம்ம போய் நம்ம கடலுக்குள்ளே மாண்டு போவோம், இல்லைனா பார்வோனின் சேனையினால் அழிக்கப்பட்டு விடுவோம் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் அவர்கள் அங்கே மோசே கடலை பிளந்து அந்த காரியங்களை செய்து அற்புதங்களை செய்து அவர்களை கொண்டு செல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்கிற வரமானது அப்போஸ்தலர் 2 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற காரியம். தீர்க்க தரிசனம் உரைக்கிற காரியங்கள் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலினால் ஒரு விசுவாசி தேவனிடமிருந்து நேரடியாகவோ அல்லது ஒரு வார்த்தையாகவோ ஒரு வெளிப்பாட்டையோ கொண்டு வரக்கூடிய ஒரு விசேஷித்த வரமாக இது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த காரியத்தை தீர்க்க தரிசன வரம் என்று அழைக்கிறோம். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் வருங்காரியத்தை முன்னறிவிப்பது போல இருந்தாலும் தேவ சித்தத்தை அறிவிப்பது, தேவ மக்கள் நீதி விசுவாசம் சகித்து தன்மையோடு கூட நடந்து கொள்ளும்படி அவர்களை உற்சாகப்படுத்தி தைரியமூட்டுகிற காரியங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நிலையை அது ஒரு செய்தியாக வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அது இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 14:25 சொல்லுகிறார், ஒரு மனிதன் சபைக்குள்ளே வரும்பொழுது அவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினா அவன் முகங்குப்புற விழுந்து அவன் ஐயோ உங்களிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று சொல்வான் என்று சொல்லி அந்த இருதயத்தின் நிலைமைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இதே தீர்க்க தரிசன வரத்தினால மனுஷர்களுக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் இவைகள் உண்டாகிறது. 1 கொரிந்தியர் 14:3 பார்க்கிறோம். இருதயத்தை வெளியரங்கமாக்குகிற வரத்தைத்தான் நாம் தீர்க்க தரிசன வரங்கள் என்று சொல்லுகிறோம். இன்னும் கொஞ்சம் அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வருங்காரியங்களையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் நாம் பரிசோதித்து பார்த்து கள்ள தீர்க்க தரிசனங்கள் எவைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எவைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆவிக்குரிய பகுத்தறிதல் என்கிற வரமானது அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆவியை பகுத்தறிகிற வரங்கள், அதுக்கப்புறம் பற்பல பாஷைகளை பேசுதல். இது நம்ம மனித ஆவியை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அந்த
ஆவிக்குரிய மட்டத்திற்கு உயர்த்தி தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிற அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தி தருகிறார். தேவனோடு கூட ரகசியங்களை பேசவும், தேவன் விரும்புகிறபடி அவரை ஸ்தோத்தரிக்கவும், தேவன் விரும்புகிறபடி அவரை ஆராதிக்கவும், தேவன் விரும்புகிறபடி நாம் ஜெபிக்கவும் வைப்பதற்கு இந்த பற்பலை பாஷைகளை பேசுகிற வரத்தை ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கிறார். பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக ஒருவன் தனிமையாய் பேசுகிறான், தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். ஆனால் சபைகளிலே பேசும்பொழுது 2-3 பேர் மட்டிலே இருக்கட்டும், அது ஒரு கலவரமாக மாறிவிடக்கூடாது. இதற்கு இன்னொரு வரமும் தேவைன்னு அடுத்த வரத்தையும் சொல்லுகிறார். இப்படி ஒருவன் பற்பல பாஷைகளை பேசும்பொழுது இன்னொருவன் அதை வியாக்கியானம் பண்ணுகிறவனாக, அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 9 வரங்களையும் பரிசுத்த ஆவியானவர் சபையினுடைய வளர்ச்சிக்காக, தனி மனிதனுடைய பக்தி விருத்தி அதிகமாவதற்காக, பரிசுத்தத்தில் வளர்ந்தேறுகிறதற்காக முழுவதும் இது தேவனுடைய அந்த ஆன்மீக வாழ்விலே சபையும் தனி மனிதனும் வளருகிறதற்காக, ஒரு தனி மனிதனின் புகழ்ச்சிக்காக, தனி மனிதனின் பெயருக்காக, தனி மனிதனுடைய அங்கீகாரத்திற்காக அல்ல. இது முழுக்க முழுக்க தேவ சபையின் வளர்ச்சிக்காக இந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகிற வரங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிறது போல 1-யோ 2-யோ சில வரங்களையோ ஆண்டவர் கொடுத்து தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். இதை சரியாக புரிந்து கொண்டு ஞான வரங்களை விரும்புவோம், நாடுவோம், ஜெபிப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.